உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சாஸ்திர ரீதியாக சாஸ்திரியமாக ஜோதிஷ சாஸ்திரத்தை பயின்ற வித்வான்கள், மகான்கள், அதாவது சாஸ்திர ரீதியில படிச்சிருக்கணும், விக்கிபீடியாவை பார்த்து படிச்சிருக்க கூடாது. ஒழுங்கா ஒரு ஆச்சாரியனை கீழே உட்கார்ந்து ஜோதிஷ சாஸ்திரம் படிச்ச நிபுணர் கிட்ட போய் நீங்க உங்க ஜாதகத்தை நீட்டினீங்கன்னா உடனே பார்க்க மாட்டான், பார்க்க கூடாது. இப்ப நீங்க வெளியில வந்து ஒரு 500 ரூபாய் கட்டிட்டு போறீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா பொதுவா பார்க்க கூடாது. அவ என்ன பண்ணுவான்னா நிமித்தம்னு ஒண்ணு பார்ப்பான். இப்ப நீங்க ஒரு ஜாதகத்தை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கொடுக்குற வேலையில எந்த வார்த்தைகள் காதுல விழுது. இப்ப நீங்க ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுக்குறேன். இப்ப நான் தான் ஜோதிஷர் பேருக்கு, அதனால உனக்கு ஜோதிஷர்னு சொல்லிட்டா உடனே ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருவா. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, சும்மா சொல்றேன். இப்ப அடியே தான் ஜோதிஷர் தான் ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும் போது யாரோ ஆத்துல சொல்றா, ஐயோ எவ்வளவு நன்னா பூ பூத்திருக்கு பாத்திருக்கேடா அப்படின்னா உடனே இந்த ஜாதகத்தை பார்க்கலாம்னு அர்த்தம். ஏன்னா அந்த சமயத்துல நிமித்தம் நன்னா இருக்கு. நல்ல ஜோதிஷர் இப்படிதான் பாப்பார். இப்போ உள்ளே யார சொல்ல காபி பொடி ஆயிடுத்து போய் வாங்கிட்டு வரணும், நாளைக்கு பார்க்கலாம்னு வச்சு. ஏன்னா அந்த சமயத்துல நிமித்தம் சரியா இல்லை. இது யார் மேலேயும் தப்பு இல்லை. இப்ப காபி பொடி இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லையா இப்ப உள்ளேன்னு வந்த உடனே ஜாதகம் பார்த்துருக்கா காபி பொடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவ, இல்லைன்னா இல்லதான். ஆனா அந்த சமயத்துல பார்க்கக்கூடியவாளுக்கு காதுல என்ன வார்த்தை விழருது. இப்ப ஹனுமான் கிளம்பி போகும்போது சுரசா சொல்றா, நீ என்ன காரியம் நினைச்சுன்னு போறியோ அது நடக்கும், அர்த்த சித்தை. முதல்ல மைனாக்கத்தை கட்டி பிடிச்சுட்டார், அது நன்னா ஆசிரியம் கொடுத்தது. சுரசாங்கிற நாகமாத்தா ஆசீர்வாதம் பண்ணா, எல்லாம் நன்னா போச்சு. அடுத்த லெவலுக்கு போறார். இப்ப ஹனுமான் பறந்து போகணும், கிட்டத்தட்ட தெரிஞ்சுடுத்து லங்கா பிரதேசம் தெரியுது, லேண்ட் ஆகணும். அந்த சமயத்துல யாரோ ஹனுமான அழுத்தி பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. சாயாயாம் கிருஹ்யமானாயாம் சிந்தையாமாச வானரஹ. ஹனுமானுக்கு கவலை வந்துட்டான், யார் நம்மள இழுக்கிறா, யார் நம்மள பிடிச்சு இப்படி இழுக்கிறா. சாயாயாம் கிருஹ்யமானாயாம். இன்னைக்கு நீங்க வந்து விமானத்துல போயிருந்தேன்னா உங்களுக்கு பல இடங்கள்ல உங்களுக்கு அனுபவப்பட்டிருப்பேன். இந்த மழை காலம் தான் போகுது, ஏர் பாக்கெட்ஸ், ஏர் டர்புலன்ஸ் ஒண்ணு தட 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 தடான்னு ஆடும். அப்பவே அந்த அங்க வரக்கூடிய சைரந்திரி காஸ்திரிகள்லாம் சொல்லிடுவா, அவாவா நீங்க எழுந்துக்காதீங்கோ, எங்கேயும் போகாதீங்கோ, இடுப்புல வந்து அந்த ஒட்டியானத்தை கட்டிக்குங்கோ. அப்புறம் வந்து ரொம்ப ஆச்சரியமா கத்துருவா. இப்ப ஏதாவது ஓஹோ ஆஹோன்னு ஆகலைன்னா முதல்ல உங்களை ரட்சணம் பண்ணிக்குங்க. நீங்க அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புட் தட் கேப் டு யோர் ஓன் நோஸ். இன்னொருத்தருக்கு பரோபகாரம்லாம் பண்ண போயிடாதீங்க, முதல்ல நீங்க பொழைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவா பாருங்க. இதெல்லாம் என்னன்னா ஏர் பாக்கெட்ஸ், ஏர் டர்புலன்ஸ் பேர், தட 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 தடான்னு ஆடும். அதனாலதான் என்னைக்குமே இந்த விமானம் பறக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் சொல்லி வச்சிருப்பா, இந்த இடம் வழியா போங்கோ, இந்த இடம் வழியா போகாதீங்க. என்னவோ தெரிவி சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் தேர். ஹனுமான ஏதோ பிடிச்சு இழுக்கிறதாம். இன்றைய காலகட்டத்துல குழந்தைகள் கேட்டதுன்னா இந்த பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி ஒண்ணு இழுக்கிறது, அதை நம்ம ஒரு அரக்கின்னு சொல்றோம். சிம்ஹிகான்னு பேர் அவளுக்கு. சாயாயாம் கிருஹ்யமானாயாம் சிந்தையாம் ஆசவானரஹா. முதல் முறையா ஹனுமான் கவலைப்பட்டான். என்னது இது, நம்ம தான் 2 தடையை தாண்டி வந்துட்டோமே, லங்கை இதோ கண்ணெதிர்க்க தெரியறதே, கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி என்னவோ நம்மளை பிடிச்சு இழுக்கிறதே நினைக்கும் போது ஒரு அரக்கி தோன்றினாள். அவளுக்கு சிம்ஹிகா என்று பெயர். முதலில் வந்த தடை மைனாகம், அன்பினால் வந்த தடை. அன்பினால் வந்த தடையை தன் வாக் சுத்தி அன்பினால் ஜெயித்தான் ஹனுமன். அடுத்ததாக நாகமாதா என்கின்ற சுரசா தேவர்களால் அனுப்பி வைத்த தடை, தன் புத்தி என்கின்ற ஆயுதத்தால் அந்த சுரசாவை ஜெயித்தார். இப்போ சிம்ஹிகா என்று நிஜமாகவே வந்த தடை, அதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சார். தியாகராஜர் எடுத்தார். ஒரு ராமபக்தனுக்கு 3 அடையாளங்கள் உண்டாம். இப்ப ராமபக்தன் ஒருத்தர் சொல்லிக்கிறாருன்னு வச்சுக்கோ, நான் ராமபக்தன், என்ன அடையாளம்னா ராமாயணம் யாராவது சொன்னாலும், ஒரு சிறு குழந்தை முதல் ஒரு வயோதிகர் ராமாயணம் சொன்னாலும் நமக்கு அதை கேட்கும் போது ரோம கூப்பங்கள் எழுந்து நிக்கணுமா. கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, மைக்கூச்சரித்தல், அதாவது ஹாரிபிலேஷன் சொல்லுவா. அவரும் அந்த மாதிரி, இப்ப நான் அந்த மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. சும்மா உட்காந்து வருதான்னு கேட்டா நான் அந்த மாதிரி சொல்லணுமே. அந்த ராமாயணம் சொல்லும் போது அப்படியே சில சமயங்கள்ல அப்படி ரோம கூப்பங்கள் எழுந்து நிக்கணுமா. அதுதான் தான் ஒருவன் ராமபக்தன்னு சொல்லுவதற்கு அடையாளமா. ரோமாஞ்சமனே கன கஞ்சுகமு. 2வது அடையாளம் என்னன்னா ராமபக்தன்கிற டாட்டூ இருக்கணும். அவர் ஒரு டாட்டூ சொல்றார்.
தியாகராஜர் காலத்து ஒரு டாட்டூ, அதுல ராமபக்தன் ஒரு முத்திரை இருக்கணுமா. ராமபக்துடனு முத்ர பிள்ளையூ. மூணாவது அடையாளம் சொல்றார், கையில ஆயுதம் இருக்கணுமா. போலீஸ் பிடிச்சும் போயிடுவான். ஆயுதம் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அது அமெரிக்கால வேணா அவ வச்சுக்கலாம், 4 பேரை வந்து சுட்டுட்டு போயிடுவான். நம்ம தேசத்துல அப்பெல்லாம் வச்சுக்கப்படாது. பின்ன ஆயுதம் வச்சுக்கலாமேங்கிற இவர் புது விதமான ஆயுதம் சொல்றார். ராமநாமம்ங்கிற வாழ வச்சுக்கலாமா. பெருமாளுடைய நாமாக்கள் தான் நமக்கு ஆயுதம். தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷ பாபநாசனஹா சங்கபிருன் நந்தகி சக்ரி ஷார்ங்க தன்வா கதாதரஹா அப்படின்னு 5 ஆயுதங்களை தரித்த பகவானுடைய நாமாக்கள் தான் நமக்கு ரக்ஷணம். ஸ்புரத் சஹஸ்ராரி சிகாரி தீவிரம் சுதர்ஷனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தே. சக்கரத்துக்கு நான் அடைக்கலம் புகுந்தேனே, சங்கத்துக்கு நான் புகுந்தேனே. அப்ப பகவானுடைய நாமம் என்பதுதான் ஆயுதம். இதை எந்த போலீஸ்காரரும் பிடிச்சுன்னு போக மாட்டார். அப்ப பகவான் நாமாங்கிறது ஆயுதம். அப்ப ராமநாமம்ங்கிற வாழ். ராமநாமமனே வர கட்கமி வீராமநாமமனே. 3 அடையாளங்கள் சொன்னார். ரோமகூப்பங்கள் எழுந்து நிக்கணும். ரோமாஞ்சமனே கன கஞ்சுகமு. ராமபக்தன்கிற முத்ரை, ராமபக்துடனு முத்ர பிள்ளையூ. ராமநாமம்ங்கிற வாழ், அதுவே ஆயுதம். ராமநாமமனே வர நீ வீராஜில்லுனைய தியாகராஜுனிகே ಬಂಟುರೀತಿ ಕೋಲು ವಿಯವಯ್ಯ ರಾಮ. ಬಂಟುರೀತಿ ಕೋಲು ವಿಯವಯ್ಯ ರಾಮ. ராம. அந்த ராமநாமம்ங்கிற வாழ், அதை ஹனுமான் பிரயோகித்து சிம்ஹிகா என்கின்றவர்களுக்கு தலையில ஒரு பொடு அவுட். இது என்ன சார், மர்டர் நடந்துடுதே, இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்ததா? அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல நடந்துடுது. அதனால அது இந்தியாவுடைய ஜூரிஸ்டிக்ஷனா லங்காவுடைய ஜூரிஸ்டிக்ஷனா இன்னும் ஜெனிவா கோர்ட்ல தயாராகல. அதனால ஹனுமான் இதை முடிச்சுட்டு இப்ப லங்கா பிரவேசம் பண்றார். 3-4 மணிக்கு திருக்குறுங்குடியிலேன்னு கிளம்பினவர் ஏறத்தாழ ஒரு 6-6:30 மணிக்கு சூரியனுடைய கிரணங்கள் அஸ்தமிக்கிற சமயத்துல லங்காங்கிற அந்த மதில், கோட்டை மதில்ல வந்து பட்டு அது பளிச்சுன்னு கோல்டு மாதிரி மின்றதாம். கீழே மணல் இருக்கான். இப்போ சூரியன் அஸ்தமிக்கிற வேளை, சந்திரன் உதிக்கக்கூடிய சமயம். ஹனுமான் நுழைஞ்சவுன்னு அவர் என்ன பண்ணிவிட்டார், நிறைய அங்க பீப்புள்லாம் அந்த சாண்ட்ஸ்ல நடந்துட்டு இருக்கா. எப்படி தன்னை மறைத்துக் கொள்வதுன்னு ஒரு பூனை அளவு, பூனையா மாறல, பூனை அளவுக்கு ஒரு சிறு உருவம் தரித்து 4 கால நடந்து, யாரும் கவனிக்கவே மாட்டா பாருங்க. அந்த சமயத்துல போயிட்டு இருக்கும் போது பொத்துன்னு ஒரு திரிசூலம் வந்து நிக்கலாம். மேல பார்த்தா ஒரு பெரிய பெண்மணி நின்று இருக்கா. லங்கிணின்னு பேருவளுக்கு. அந்த லங்கிணி தான் லங்காவோட இமிகிரேஷன் ஆபீஸ். அவ என்ன சொல்லிவிட்டா, நீ எங்கேருந்து வந்திருக்கேன்? நான் பாரத தேசத்துல இருந்து, பாஸ்போர்ட்டை காமி, வீசாவை காமி, அத்தக்காமி, இத்தக்காமிங்கிறா. அப்போ ஹனுமானுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப ஹனுமான் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அவ கேட்டாலாம், கஸ்துவம் கேனச்ச காரியேன இஹ பிராப்தோ வனாலய. காட்டில் சஞ்சரிக்க வேண்டிய மிருகம் நீ, கடலை கடந்து எங்கள் தேசத்தில் எங்கள் தீவில் இருக்கக்கூடிய பூமிக்கு வந்ததற்கு காரணம் என். கஸ்துவம் கேனச்ச காரியேன இஹ பிராப்தோ வனாலய கதயஸ்வேக யத் தத்துவம் யாவத் பிராணா தரந்திதே. எப்படி நீ இங்கு வந்தாய்? அப்போது ஹனுமான் அதுக்கு பதில் சொன்னாராம். வனன்யாம் உபவனானீக லங்காயாக கானனானிச்ச. ஏண்டிமா, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்க தேசத்துல நிறைய காடு மலையெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். விசிட் லங்கான்னு ஒரு டூரிசம் வெப்சைட் பார்த்தேன். சர்வதோ கிரஹ்ய முக்கியானி திரஷ்டுமாகமனம் ஹிமே. அதை பார்க்க வேண்டி ஒரு டூரிஸ்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவன்னு அவ பார்த்தாளாம். நீ இந்த மாதிரி எல்லாம் சரிப்பட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டு. ஹனுமான் பார்த்தார், படிக்கும் போது கூட இவ்வளவு அடி வாங்கினது இல்லையே. ஏதோ ஒரு ராமரை நம்பி இந்த ஊருக்கு வந்தா வரவா போறவாள் ஒரு அடி, தர்ம அடி கொடுத்துட்டு போறாளே. அப்போது இத்தனை நாளி அவர் காந்தி அடிகளை நினைச்சார். அவர் தான் ஒரு கணத்தை காமிச்சா, இன்னொரு கந்த காமிங்கெல்லாம் சொல்லி வச்சார். இப்ப ஹனுமான் பார்த்தாரு, இப்படி இல்ல, டிட் ஃபார் டேட், குட்டு ஃபார் குட்டு. அதனால அவ ஒரு குட்டு விட்டாளா, இவர் தாவி போய் அந்த லங்கிணிக்கு ஒரு குட்டு.
குட்டு ஃபார் குட்டு. இதுல என்ன சார் ஆச்சுன்னா அவளுக்கு மறந்தது ஞாபகம் வந்தது. என்னாச்சு, இது நான் இந்த திருஷ்டாந்தம் நான் சொல்லியிருக்கேன் நிறைய இடங்கள்ல. நான் பம்பாயில வேலை பார்த்த போது ஒரு 5 வருஷம் இருந்தேன் பம்பாயில. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்திக தம்பதியினர், கொஞ்சம் அந்த சமயத்துல வயசானவா, அவ வந்து என்ன வந்து நவராத்திரி சமயத்துல வந்து ஆத்துல வந்து நீங்க சுந்தரகாண்டம் படிங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிக்கலாம்னு போனேன். அந்த சுந்தரகாண்ட பட்டணம் பாராயணம் முடிஞ்ச உடனே உத்தியோகத்துக்கு நான் போனோம். அப்போ எங்க கம்பெனில இருந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு நான் வேலை ஆரம்பிச்சுட்டேன்னு அவளுக்கு ஒரு கணக்கு காமிக்கணும். சோ இப்ப காமிக்கணும்னா அன்னைக்குன்னு பார்த்து என் லேப்டாப் எடுத்து போனேன். இப்ப காத்தால சுந்தரகாண்ட பாராயணம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த மாமி கிட்ட சொன்னேன், மாமி ஹேவ் டு லாகின் இமீடியட்லி, எனக்கு உங்க டெஸ்க்டாப் இருக்குமா? அதுக்கு என்ன வாங்கும்னு சொல்லிட்டு நான் சொல்றது 2010-11. மாமி உள்ள ரூம்குள்ள கூட்டோம்னா நான் டெஸ்க்டாப்பை தேடிண்டே இருக்கேன். அப்போ மாமா வேஷ்டி எடுத்தேன். ஏன்னா அந்த வேஷ்டி கீழே தான் அந்த டெஸ்க்டாப் இருக்கு. மாமாவோட வேஷ்டி ஈஷாவாசியம் இதம் சர்வம்னு அதை மூடி இருக்கு. அந்த வேஷ்டி இப்படி எடுத்தவங்க அந்த டெஸ்க்டாப் இருந்தது. மானிட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் பெருந்தன்மையா வாங்கி சொல்லிட்டு போயிட்டேன். நான் வந்து கீழே அதனுடைய மூளை தானே அந்த CPU, அதை வந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கு கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய அந்த மானிட்டரை ஆன் பண்ணிட்டு பண்ணணும்னு பார்த்தா மானிட்டர் ஆன் ஆக மாட்டேங்குது. CPU ஆன் ஆயிடுது, மானிட்டர் ஆன் ஆகல. மாமி அப்படின்னா மாமி வந்தா, மாமி என்ன இது டெஸ்க்டாப்ல வந்து இந்த இதுவே மானிட்டரே ஆன் ஆகலையே மாமி. மாமி ஒரு அடி கொடுத்தா பாருங்க, எனக்கு இல்ல அதுக்கு அந்த அந்த மானிட்டர் ஒரு அடி கொடுத்தா டப்புன்னு வேலை பார்த்து. இதோட அந்த மாமி நின்னால இது அவரை மாதிரி ஏதோ கொடுத்தா வேலை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போதுதான் எனக்கு சுந்தரகாண்டம் புரிஞ்சுது. லங்கினி ஞாபகம் இருந்ததை மறந்தபடியால் ஹனுமான் ஒரு அடி கொடுத்தார் பாருங்க, ஞாபகம் வந்துட்டு. அதனால அவள் மறந்தது என்ன அதை சொல்றாவோ, எத்தனை காலம் காப்பல் யான் இந்த முதூர் என்று அம்முத்தனை வினவினேற்கு முரண்வலி குரங்கொன்று உன்னை கைத்தலமதனால் தீண்டி கழிவதும் அன்று என்னை காண்டி சித்திர நகரம் பின்னர் அதன் பின் சிதைத்தல் திண்ணம் என்றான். அதாவது இந்த லங்கினி ஒரு காலகட்டத்தில் மேல உலகங்கள்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலாம். ஏதோ ஒரு சிறு அபச்சாரம் பட்டதால் பிரம்மா சொல்லிட்டாரா, நான் உனக்கு தண்டனை கொடுக்கிறேன், நீ இலங்கையில் சென்று அங்கே லங்கினியாக காவல் பெண்ணாக இருக்க வேண்டும். அப்ப இவ கேட்டாலும் எத்தனை காலம் நான் காத்தல், நான் எத்தனை நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாலும் பிரம்மா கிட்ட. அப்ப அவர் சொன்னாராம், முரண் உடை குரங்கொன்று, சாதாரண குரங்கு இல்ல, முரண் உடை குரங்கு, எக்ஸ்ட்ராடினரி ஒரு வானரம் வரும். கைத்தலம் அதனால் தீண்டி, அது கையால் ஒரு அடி போடும். காய்த்தலும் வருக, அது ஒரு அடி அடிச்சோன்னா நீ வேலையை விட்டுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த லங்கைய சித்திர நகரம் அதன் பின் சிதைத்தல் திண்ணம், அவன் அடிச்சு நீ வெளியில வந்தோன்னா அதுக்கப்புறம் லங்கையார வழி நிச்சயம், நீ அதை அழியக்கூடிய லங்கைய நம்ம எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பிரம்மா சொன்னதை இவ சொல்லுவதாக இந்த இடத்துல ஸ்லோகம். ஹனுமான் உள்ள பிரவேசம் பண்ணார், லங்கினியால் தீண்டப்பட்டு அவர் ஒரு லங்கினிக்கு இடம் கொடுத்து. இப்ப இமிகிரேஷன் ஆபீசர் இல்ல, மொத்தத்துல என்னன்னா இப்ப லங்கால இமிகிரேஷன் ஆபீசர் காணாம போயிட்டான், அவ்வளவுதான், கிளம்பி போயாச்சு. இப்போ ஹனுமான் ஏறத்தாழ ஒரு 7-7:30 மணிக்கு உள்ளுக்குள்ள போறார். இருட்டு எடுத்து உள்ள அப்படியே ஒரு பூனை நகர்ந்து போற மாதிரி போயிட்டு இருக்கார். போகும்போது ஒரு விஷயம் சொல்றார், சதுஷாலம் சதுர்த்வாரம் சர்வதோ பத்ர சங்கீதம் பশ্চিமத்வார ரஹிதம் நந்தியாவர்த்தாஹ்வயம் துதது தட்சிணாத்வார ரஹிதம் வர்த்தமானம் தனப்பிரியம் பிராக்த்வார ரஹிதம் ஸ்வஸ்திகாயம் புனர்தனப்பிரதம் அப்படின்னு வராகமிகிரர் சொன்ன விதத்தில் பல வீடுகளை பாக்குறாராம். எல்லாத்துக்கும் நல்ல வென்டிலேஷன் இருக்கான், கதவு இருக்கான், ஜன்னல் இருக்கான், நீட்டா இருக்கான், தெருவெல்லாம் குப்பை இல்லாம இருக்கான், அப்படி மரங்களா. அதை பார்த்துட்டு ஹனுமான் வியந்து போறார். இப்பேற்பட்ட ராவணன் ஆளக்கூடிய அழகான லங்கையா என் ராமர் போர்ல வந்து ஜெயிக்க போறார்னு ஒரு சமயம் அசந்தாராம். அந்த அளவுக்கு ராவணன் பாலனம் பண்ணியிருக்கான். அடிக்கடி சொல்வேன், ராவணன் வந்து படிக்காதவன் அல்ல, படித்தவன். வீரன், வீரியம் இல்லாதவன் இல்ல, வீரன், மாவீரன் எல்லாம் இருந்தது. பின்ன என்ன சார் கெட்டு போச்சு? ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவன், ஒரு இன்னொருவரின் பத்னியை தன் தாயாய் தங்கையாய் பார்க்காமல் அவள் மீது காமமுற்றவன். ஒத்தர்கிட்ட சீதா வந்து லாஸ்ட் மீட்டூல அவதான் கடைசி. ஃபர்ஸ்ட் அவன் அபச்சாரப்பட்டது எத்தனையோ அப்சர ஸ்திரீகள் கிட்ட, கடைசியா ஜெகன்மாதா கிட்ட அபச்சாரப்பட்டான். 10 தலையில் போயிட்டு
அதனால கேரக்டர் மட்டும் சரியில்லைன்னா லைஃப்ல எவ்வளவோ படிச்சிருப்பா, எவ்வளவோ பணம் இருக்கும், அப்படியே சொயின்னு கீழே இறங்கி வந்துருவா பாருங்க. கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். இல்லையா? அந்த சாரித்திரம் அதுதான் ராமன் கிட்ட இருந்த ஒரு பெரிய குணம். மந்தோதரி வைய வேண்டும் என்று வரும்போது அவளுடைய நிழல் கூட தன் மீது படக்கூடாது என்று நினைத்தான். பிற பெண்ணின் நிழல் கூட தன் மீது படக்கூடாது நினைத்த ராமன் எங்கே இன்னொருவரின் பத்னியை அபகரித்து தன்னவன் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ராவணனுடைய மட்டமான புத்தி எங்கே? Nobody says, வால்மீகி doesn't deny. ராவணன் வீரன், பக்தன், நல்ல கற்றவன் எல்லாம் இருந்தது, கேரக்டர் இல்லை. அதனால இப்ப உள்ள ஹனுமான் நுழையிறார். ஹனுமான் நுழைஞ்ச உடனே ஈவினிங் டைம் இல்லையா, இந்த பெரிய பெரிய இந்த போஜனாலயங்களுக்கு எல்லாம் போனேன்னா அவ ஓரமா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் போட்டுருவா. அந்த மாதிரி இங்க கேட்கறதா, குழலும் வீணையும் யாழும் என்று இணையன குழைய மழலை மென்மொழி கிளிக்கு இருந்த அழிக்கின்ற மகளிர் சுழவும் நெடுந்தடமணி சுவர்த்தோறும் துவன்றம் நிழலும் தன்மை வேற்றுமை தெரிவு அருநிலை அப்படின்னு அவ்வளவு நல்லா மியூசிக் சவுண்ட் கேட்கலாம். கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தா ஹனுமான். 8 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்க போயிட்டான். 8 மணிக்கு தூங்க போயிட்டாளா? நீங்க உபன்யாசம் முடிச்சு நாங்க ஆத்துக்கு போய் என்ன 8 மணிக்கு தூங்கிட்டாளேன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லாத போது எல்லா ராத்திரியும் சீக்கிரமே சாப்பிட்டு வழக்கு படுத்துருவா. 7-8 மணிக்கு மேல என்ன வேலை? இப்ப நம்ம ஊருக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்தா கலகல கலகல கலகலான்னு இருக்கு. எல்லாரும் சொல்லுவோம், கவலையப்படாதீங்க, எங்க ஊருக்கு வாங்குவோம், கலகலான்னு இருக்கும் ராத்திரி அப்படின்னா கோளாறுன்னு இருக்கும். பாதி ராத்திரிக்கு எதுக்கு கலகலான்னு இருக்கணும்? எல்லாரும் தூங்க வேண்டாமோ? இப்ப தூங்கிட்டு இருந்தாலாம் மக்கள். அதை சொல்றார் கம்பர், நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள். அந்த லங்கையில நல்லவாள்லாம் தூங்கிட்டு இருந்தாலாம். நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள். யோகிகள் துயின்றார். அங்க இருக்கக்கூடிய யோகசாஸ்திரம் பயிலக்கூடிய யோகிகளும் தூங்கிட்டா. மத்த மத வெம் களிறு உறங்கியது, பட்டத்து யானையும் உறங்கியது. உறங்கா பித்தனும் உறங்கினன். அதாவது கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டட் பீப்புள் சட்டுன்னு ராத்திரி எழுந்து ஏதோ பேசுவா பாருங்க, அவா கூட நிம்மதியா இலங்கையில் துயின்றார்கள். அதாவது இந்த சொல்லும் போது பித்தரும் உறங்கினர், எல்லாரும் தூங்கிட்டா. பித்தரும்னு சொன்னா இவரே தூங்கியிருக்காருன்னா மத்தவாழ கேட்கணுமா? எல்லாரும் தூங்கிட்டான். இது கம்பர் சொல்லக்கூடிய இலங்கையின் வர்ணனை. அதே ஒரு ஆங்கிலேயர் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படின்னு பேர். அவர் The Citizen of the World, A City's Night Piece அப்படின்னு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி லண்டன் மாநகரம் எப்படி இருந்ததுன்னு தன்னுடைய ஆங்கில கவிதையில சொல்றார். The clock has just struck 2. The expiring taper rises and sinks in the socket. The watchman forgets the hour in slumber. The drunkard once more fills the destroying bowl. The robber walks his midnight round, and the suicide lifts his guilty arm against his own sacred person. The laborious and the happy are at rest, and nothing wakes but meditation, guilt, revel, and despair. அவர் என்ன சொல்றார்? அந்த நம்ம லண்டன் மாநகரத்துல ஒரு பெரிய கடிகாரம் உண்டு, பிக் பென்னு பேர். அதை சரி பண்றேன்னு போறவன் 12 மணி 2 மணி ஆயிடுத்து தூங்கிட்டு இருக்கானா. மதுவை கொடுக்கக்கூடியவன் கொடுத்துட்டே இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கானா. எல்லாரும் தூங்கினா. லண்டன் மாநகரத்துல யாரெல்லாம் அப்போ இரவு வேளை வேலை செய்து கொண்டிருந்தார்களோ அத்தனை பேரும் தூங்கின்றார்கள், எக்ஸெப்ட் த மேன் இன் டெஸ்பேர். கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் மட்டும் தூங்கலேன்னு லண்டன் மாநகரத்தை ஆலிவர் கோல்ட்ஸ்மித் சொல்றார். ஆனா கம்பன் சொல்லும் போது உறங்கா பித்தனும் உறங்கினன். அந்த மென்டலி ரிட்டார்டட் பர்சன் கூட நிம்மதியா லங்கையில தூங்கினான்னா அந்த காலத்துல லங்கா வாஸ் a better tourist destination than லண்டன். இல்லையா? அந்த மாதிரி இவெல்லாம் தூங்கி இருக்கா. ஹனுமான் இப்படி பார்த்துட்டே போறார். இப்படி பார்த்துட்டு போகும்போது அவருக்கு முதல்ல இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப ஏதோ ஒரு பெண்மணியை நீங்க போய் தேடணும்னு யாரோ சொல்றா. நீங்க முதல்ல என்ன கேட்பேன்? பெண்மணியோட போட்டோவை கொடுங்க. இப்ப யாரோ காணாம போயிடுறா, போலீஸ் கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க. he will surely ask you, give me the profile picture. ராமர் ஹனுமான கூட்டு சொல்லிட்டார், சீதையை போய் தேடு. இவர் பாய்ஸ் ஒன்லி ஸ்கூல்ல படிச்சவர் ஹனுமான். பெண்களோட பழகினதே இல்லை. அதுவும் இவர் வானர ஜாதி. இவர் பார்த்த 1-2 பெண்ணு தாரா ருமா. நரஜாதியில இருக்கக்கூடிய பெண்களோட பார்த்ததும் இல்ல, பழகினதும் இல்ல. சட்டன் ராமர் கூட்டு ஆபரேஷன் சீதா, கோ சர்ச் சீதா. சீதா எப்படி இருப்பான்னு ப்ரொஃபைல் பார்த்தா லாக்டுன்னு கூட்டு.
ப்ரொஃபைல் இஸ் லாக், போட்டோவும் பார்க்க முடியாது, சீதை எப்படி இருப்பான்னு தெரியாது. ராமரை கேட்டார் எப்படி இருப்பா மதனி அப்படின்னா 2 கண் இருக்கும், ஒரு மூக்கு இருக்கும், 2 காது இருக்கும்னா அது என் நம்மாத்து மாமிக்கும் தான் இருக்கும். அதனால இது வந்து எப்படி தேடுவார்? இப்ப ஹனுமான் பாருங்க, புது டெரிட்டரி. நீங்க இதை அப்படியே லைஃப்ல யோசிச்சு பாருங்க. நிறைய பேரு 1970s 80s எல்லாம் முதல் முறையா ஃபாரின் போயிருப்பான், உத்தியோகம் அங்க போய் செட்டில் ஆயிருப்பான். இப்ப பருப்பெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. அப்ப எப்படி அவ தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறா? ஒண்ணுமே இல்லை, நம்ம விதேசம் வரைக்கும் போக வேண்டாம். இப்போ ஒரு ஒரு கிராமத்துல வளர்ந்த ஒரு பெண்மணி ஒரு 1980களில் ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்ப அந்த புது ஊருக்கு வரும்போது எப்படி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? எல்லாமே டாஸ்க் தானே. இப்ப ஹனுமான் யோசிச்சு பாருங்க, புது நாடு, புது ஊரு கூட இல்ல, ஒரு நாடை விட்டு நாடு வரணும், சமுத்திரத்தை தாண்டி வரணும், வந்த நாட்டுல இரவு வேலையில தேடணும், பவர் இருக்காது, எலக்ட்ரிசிட்டி இருக்காது, வெறும் சந்திரனுடைய கிரணங்கள்ல தேடணும். யார தேடணும்? சீதைய. இந்த சீதை இவர் பார்க்காத சீதை. புது ஊரு, இரவு வேளை, பார்க்காத சீதை. ஆனா ஹனுமான் இது ஒரு சேலஞ்சா எடுத்துட்டார். இப்ப நம்மளால நினைச்சிட்டு இருக்கிறது பாருங்க, போட்டோ காமிங்கோ, லெட் மீ திங்க் இட் ஓவர், ஐ ஜஸ்ட் கிவ் மீ 1 day's டைம், I will think whether I can do it or not. I will consult with my family. இதெல்லாம் சொல்லிப்போம் ஹனுமான். இதெல்லாம் நான் அஞ்சனாவை போய் கேட்கறேன், கேசரியை போய் கேட்கறேன், ஒரு பொதுக்குழு வச்சுட்டு கேட்கறேன், அவள்லாம் எப்படி டிசைட் பண்றாடோ பண்ணிட்டு இதெல்லாம் ஒண்ணும் சொல்ல, கிளம்பி போனேன். இப்ப சீதைய தேடணும். சீதை எப்படி இருப்பான் இப்ப வியூகிக்கிறார். அதை சொல்றார் வால்மீகி, அவ்யக்த ரேகாம் இவ சந்திர ரேகாம். சந்திரன் மேல ஒரு துளி தூசி படிந்தார் போல் இருப்பலாம். ஏன்னா இவ்வளவு நாள் அவ குளிக்கலையே, லங்கைக்கு போனதுல இருந்து அவ குளிக்கல. பிராம்சு பிரதுக்தாம் இவ ஹேம ரேகாம் க்ஷத்ர பிரரூடாம் இவ வர்ண ரேகாம் வாயு பிரபுக்னாம் இவ மேக ரேகாம். ஒரு மின்னல் வெட்டிய ஒரு மேகம் எப்படி இருக்குமோ, பொன் மீது தூசி படிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பளோ சீதை நினைச்சுட்டு போறார். வீடு வீடா தேடுறார். இவ எங்க இருப்பானே தெரியாது. ஃபர்ஸ்ட் யார தேட போறோம் பார்த்ததில்ல, தேடிட்டு வரணும். எங்க இருப்பான்னு தெரியல. நீங்க ஹனுமான் நிலைமை யோசிச்சு பாருங்க, வீடு வீடா தேடிட்டு இருக்காரு. எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கான், ஒரே ஒரு வீடு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இத துளசிதாசர் ராமச்சரித மானஸ்ல சொல்றார். அவர் என்ன சொல்றார்? பவன் ஏக் புனி தீக் சுஹாவா ஹரி மந்திர் தஹ பிन्न बनावा रामायुध अंकित गृह शोभा बरनी न जाई नव तुलसी का बृंद तही देखी हर्ष कपिराई. ஒரே ஒரு வீட்டுல சுவற்றில் பகவான் தரிக்கக்கூடிய பஞ்சாயுதங்கள் பெயிண்ட் ஆயிருக்கான். வீட்டு வாசல்ல ஒரு துளசி மாடம் இருக்கான். அப்போதுதான் தெரிந்ததான் இது ஒருவேளை ராவணனுடைய தம்பி விபீஷணனுடைய வீடா இருக்குமோ. இந்த இடத்துல சீதை இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா இப்பேற்பட்ட பரமபக்தர் சீதை இன்னும் வச்சுருக்க மாட்டார், அமுச்சுட்டு இருப்பார் திருப்பி. இப்ப அடுத்தது ஹேங்காருக்கு போறான். ஹேங்காருங்கிற இடத்துலதான் இந்த விமானங்கள்லாம் வைப்பா பாருங்க, புஷ்பக விமானம் இருக்கான். அந்த புஷ்பக விமானத்துக்குள்ள போய் தேடுறாரா ஹனுமான். உள்ள போய் தேடினா மகாலட்சுமி அமர்ந்து இருக்கக்கூடிய அழகான ஒரு விக்கிரகம் தெரியறதான். நியுஜ்யமானாஸ்ச கஜாசுஹஸ்தா சகேசராச்சோத்பல பத்ரஹஸ்தா பபூவ தேவீச்ச கிருதாசுஹஸ்தா லக்ஷ்மிஸ்ததா பத்மினி பத்மஹஸ்தா. 4 கைகளிலும் பத்மபிரியா, பத்மமாலா, பத்மமுகி, பத்மநாப பிரியாம், எல்லாம் பத்மத்தை ஆசனமாக கொண்டவள், தாமரையத்த ஒத்த முகம் படைத்தவள், தாமரையை இதழை ஒத்த நேத்திரங்கள் படைத்தவள், தாமரையின் புஷ்பத்தில் இருக்கக்கூடிய கந்தம் படைத்தவள், தாமரை மாலை தரித்தவள், தாமரை புஷ்பம் கையில் பிடித்தவள், கையிரண்டும் தாமரை. அப்பேற்பட்ட மகாலட்சுமி விக்கிரகம் புஷ்பக விமானத்துல இருக்கான். அத நினைச்சுட்டு ஹனுமான் வியக்கிறார். சீதையை கடத்தி வச்சிருக்கே, உன் புத்தியை என்னவென்று சொல்ல ராவணா, உனக்கு புரியாம இருக்கே. ஒரு பக்கம் அர்ச்சனை பண்ற, எந்த தேவியை நீ அர்ச்சனை பண்றியோ அந்த தேவியையே நீ கடத்தி வச்சிருக்கியே நினைச்சாரா. இப்ப உள்ளுக்குள்ள ஹனுமான் போய் தேடிட்டு இருக்கார். இப்ப தேடும் போது ஒரு மகலத்துக்குள்ள நுழையிறார். அந்த ராஜமகலத்துக்குள்ள நுழையும் போது கிங்கிணி ஜால சங்காஷா தாஹேம விபுலாம்புஜாக பாவக்ராஹா யசஸ்தீராஹா சுத்தானத்ய இவாபபு அப்படின்னு நிறைய பெண்கள் படுத்துட்டு இருக்க கோலத்தை பாக்குறாராம். அந்த பெண்கள்லாம் எப்படி படுத்துட்டு இருக்கானா, அந்த பெண்கள் படுத்துட்டு இருக்கிறது ஒரு நதி ஓடம் மாதிரி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் படுத்துட்டு இருக்காளா. தூக்கத்துல வாய் திறந்துருக்கு பாருங்க. அந்த நதியில இருக்கக்கூடிய ஒரு முதலை வாயை திறந்து எப்படி படுத்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி படுத்துட்டு இருக்காளாம். அவ இடுப்புல போட்டு இருக்க ஒட்டியானத்துல இருக்கக்கூடிய மணிகள்லாம் அந்த தடாகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய தாமரை மாதிரி பூத்து இருக்கான். இதெல்லாம் கிங்கிணி ஜால சங்காஷ்தான். ஹனுமான் இந்த கோலத்தெல்லாம் பாக்குறாரு. அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படி இப்படி நகர்ந்துருக்கு. அப்ப ஹனுமானுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, நம்மளோ பிரம்மச்சாரி,
இது எந்த மாதிரி திருஷ்யத்தெல்லாம் நம்ம பார்த்து வச்சிருக்கோம், இது சரியா தப்பா, கண்ணை மூடின்னு தேடணுமா கண்ணை திறந்துட்டே தேடணுமா, இதை எப்படி தேடுறதுன்னு சொன்னோம்னா அவரே அவருக்கு சமாதானப்படுத்திக்கிறார். பாருங்க, அவர் என்ன சொல்றார், என்னுடைய ஆப்ஜெக்டிவ் இவாளை பார்க்கணுங்கிறதுல சீதையை தேடணும். சீதையை தேடுற சாக்குல இவாள்லாம் இருக்கா, இவாளை பார்க்கணுங்கிற குறிக்கோளோட நான் வரல. அப்படின்னா நான் செய்வது சரிதான், தவறு இல்லைன்னு அவரே கன்க்ளூட் பண்ணிக்கிறார், அவரே தன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறார். இப்போ உள்ளுக்குள்ள ராவணனுடைய அந்தப்புறத்துக்கு போகணும். அந்தப்புறத்துக்குள்ள போய் பார்த்தா ராவணன் பக்கத்துல அழகான ஒரு பெண் துயின்று கொண்டிருக்கின்றாள். இவள்தான் சீதை என்று நினைத்து அந்த வாளுக்கு முத்தம் கொடுத்தார். கொடுத்துட்டு நினைச்சார், இது சீதையா இல்லாட்டா வேற யாராவதா, அந்த சமாதானம் அவருக்கு வரணும். அந்த சமாதானம் 6 மணி நாளைக்கு வரும். சுந்தரகாண்டம் சேஷமான பகுதி இன்னும் 2 நாட்கள் சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஒரு முன்னுரை சொல்லிவிட்டேன். சுந்தரகாண்டத்துல ஹனுமான் எப்படி லங்கா பிரவேசம் பண்ணாருங்கிற வரைக்கும் பார்த்திருக்கோம். என்னென்ன நடக்க போறதுங்கிற விஷயங்கள்லாம் நாளை தினம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நமஸ்காரம்.